ஜெயகுண்டத்தா. இன்னைக்கு வந்து நான் பால் கோழிக்கு எப்படி பூரி பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்றத நான் சொல்லித்தரப்பேன். இப்போ வந்து இதால் 1 கப் ரவை, 2 கப் மைதா மாவு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இதில் கொட்டி இதை வந்து இதை போட்டுட்டு ஒரு கடிதத்தில் உப்பு போடணும். போட்டுருக்கேன். ஏற்கனவே இதை வந்து நெய் வச்சுருக்கேன். இதை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதை ஊற்றணும். இதை வந்து ஊற்றி சித்தனாடி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பேட்டணும். எண்ணெய் ரெண்டும் ஒன்று கலக்க பிடிச்சி விட்டோம். ரெண்டும் அந்த நெய்யும் மாவையும் எண்ணெய் கலந்து பிடிச்சி விட்டு நல்லா இது மாதிரி இதுவாக பிசிக்கணும். நல்லா இறக்கிடணும் அந்த மாவு. இல்லைனாக்கா சரி வராது. இதில் வந்து 1 கப் பால், கொஞ்சம் தண்ணி ஊற்றி பால் நல்லா கொட்டிடணும். இதுவே போடும். இந்த ஒரு கப்பே போடும். இதை வந்து நல்லா பிசிஞ்சு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இல்லைன்னாக்கா அது நல்லா வராது. நல்லா பிசிஞ்சு விட்டு நல்லா தேய்ச்சி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு அது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அப்போ தான் அது நல்லா ஒன்றி சேர்ந்து நல்லா இருக்கும். இனிமேல் செஞ்சாலும் நல்லா ஒன்று வேண்டாம். அப்படியே மூடி வச்சுடணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து மூடி வைக்கணும்.